அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம். தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி, அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே, இதோ அடியேன் என்றான். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய புண்ணிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். சத்திய வசன நிகழ்ச்சியை காண்கின்ற கேட்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அருமையானவர்களே, அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்திலிருந்து ஆண்டவருக்குள்ளாக வாழ்ந்த சில மனிதர்களை குறித்து நாம் தொடர்ந்து கற்று வருகிறோம். இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளப் போகிற மனிதனுடைய பேர் அனனியா என்பது. புதிய ஏற்பாட்டிலே அனனியா என்கிற பேர் பல முறை பல மனிதர்களுக்கு சூடப்பட்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அனனியா என்கிற ஒரு பிரதான ஆசாரியன் இருந்தான் என்று வேதத்தில் வாசிக்க முடிகிறது. இங்கே அனனியா என்கிற ஒரு மனிதனை குறித்து இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்து வாசி பாருங்கள். இந்த அனனியாவை குறித்து நான் 3 காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளப் போகிற அனனியா களங்கமில்லாத ஒரு வாழ்வு வாழ்ந்தவன் என்று சொல்லலாம். களங்கமில்லாத வாழ்வு வாழ்ந்தவன். அவனுடைய வாழ்க்கையை குறித்து நாம் குறை சொல்லவோ குற்றம் சுமத்தவோ முடியாத அளவிற்கு செம்மையாய் நேர்மையாய் கர்த்தருக்கு பயந்தவனாய் வாழ்ந்தான். அவனுடைய தனிப்பட்ட ஜீவியத்திலும் அவனுடைய ஊழியத்திலும் அவன் பரிபூரணமாக வாழ்ந்ததை நாம் அறிந்து ஆண்டவரை நாம் தோத்தரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே களங்கமில்லாமல் வாழ்ந்தான். 9ஆம் அதிகாரத்திலே 10 பாருங்கள். அனனியா என்று பேருள்ள ஒரு சீடன் இருந்தான். சீடன் என்றால் பொருள் என்ன? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவன். முதல் நூற்றாண்டிலே கிறிஸ்தவர்களுக்கு பேரே சீடர்கள் தான். பின்னால்தான் அந்தியோக பட்டணத்தில் தான் கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கப்படல் ஆயிற்று. ஆனால் இன்றைக்கு சீடன் சீஷி என்கிற பெயர் இன்றைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்திலே கிறிஸ்தவ சமுதாயத்திலே மறக்கப்பட்ட ஒரு வார்த்தையாக மாறிவிட்டது. ஆனால் அனனியா என்பவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு சீடனாயிருந்தான். சீடன் என்றால் கற்றுக்கொள்ளுகிறவன், பின் செல்லுகிறவன் என்று பொருள் கொள்ளலாம். ஆண்டவரையும் ஆண்டவருக்கு அடுத்தவைகளையும் கற்றுக்கொண்டு வளருகிறவன் தான் ஒரு சீடன். ஒரு ஆண் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் அவள் பேர் சீடன். ஒரு பெண் ஏற்றுக்கொள்வாள், ஆனால் அவளுடைய பேர் சீஷி என்று வேதத்திலே சொல்லப்படுகிறது. முதலாவது இவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவன். ஏற்றுக்கொண்ட நிலையை நாம் காண முடிகிறது. இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். அவனுடைய வாழ்க்கையில 22ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 22:12 அவன் பக்தி உள்ளவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய பக்தி எப்படிப்பட்ட பக்தி? வேத பிரமாணத்தின்படி பக்தி உள்ளவன். ஒருவேளை தன்னுடைய சுய கோட்பாடுகளின்படி பக்தி அல்ல, தன்னுடைய குழுக்களின் அடிப்படையிலே பக்தி அல்ல, அல்லது தன்னுடைய சபையின் பாரம்பரியத்தின் அடிப்படையில் உள்ள பக்தி அல்ல, அல்லது தன்னுடைய மனதின் எண்ணத்தின்படி வருகிற பக்தி அல்ல. அவனுடைய பக்தி வேத பிரமாணத்தின்படி. வேத பிரமாணம் என்று சொன்னால் என்ற பொருள் என்றால் எழுதப்பட்ட வேத வசனத்தின் அடிப்படையிலே அவனுடைய பக்தி காணப்பட்டது. அருமையானவர்களே, என்னுடைய உங்களுடைய பக்தியின் அளவுகோல் வேதமாக காணப்படுகிறதா அல்லது சுயமாக காணப்படுகிறதா? இன்றைக்கு நம்முடைய பக்தியின் அளவுகோல் வேத வசனமாக காணப்பட வேண்டும் என்பதை சொல்ல விரும்புகிறேன். அதே போல அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரத்திலே 12 வாசித்தால், சகல யூதராலும் அவன் சாட்சி பெற்ற ஒரு மனிதனாக அவன் காணப்பட்டான். எல்லா மனிதர்களாலும் நல்லவன் என்று சாட்சி பெறுவது மிகவும் கடின ஒரு காரியம். எல்லா யூதர்கள் என்றால் 2 விதமான யூதர்கள். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட யூதர்கள் என்று சொல்லலாம், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத யூதர்களும் என்று சொல்லலாம். எபிரேய மொழி பேசுகிற யூதர்கள் என்று சொல்லலாம்,
ஒருவேளை கிரேக்க மொழி பேசுகிற யூத விசுவாசிகள் என்று சொல்லலாம். எல்லா மக்களாலும் அவன் நல்லவன் என்று சாட்சி பெற்றவனாக காணப்பட்டான். அருமையானவர்களே, இந்த மனிதனுடைய வாழ்க்கையை குறித்து சொல்லும்போது களங்கமில்லாமல் வாழ்ந்தான். முதலாவது அவன் எவ்வாறு வாழ்ந்தான்? அவன் பக்தி உள்ளவனாய் வாழ்ந்தான். அவன் வேத பிரமாணத்தின்படி பக்தி உள்ளவனாய் வாழ்ந்தான், சீடனாய் வாழ்ந்தான். எல்லா மனிதராலும் அவன் நல்லவன் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய வாழ்க்கையிலே எவ்வாறு அவன் கவனிக்கிறவனாய் இருந்தான்? அப்போஸ்தலர் 9ஆம் வாக்கியத்தை பாருங்கள். ஆண்டவர் அவரோடு அனனியாவே என்றார். உடனே இவன் சொல்கிறான், ஆண்டவரே இதோ அடியேன் என்று சொன்னான். ஆண்டவரின் வார்த்தைகளை அல்லது அவருடைய சத்தத்தை கேட்கிற அந்த நிலைப்பாட்டை அவன் பெற்றிருந்தான். அவன் எவ்வாறு வாழ்ந்தான் என்று சொன்னேன்? எவ்வாறு ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கிற நிலையிலே இருந்தான். ஆண்டவர் அவனோடு பேசினார். அவருடைய சத்தத்தை இனங்கொண்டு கொண்டு இதோ அடியேன் என்று சொல்கிற அந்த நிலையில் இருந்தான். ஆகவே ஆண்டவருக்குள் களங்கமில்லாமல் வாழ்ந்தான். ஆண்டவருடைய சத்தத்தை சித்தத்தை கேட்கிற அதை கண்டுகொள்ளக்கூடிய நிலையிலே அவன் வாழ்ந்தான். அது மாத்திரமல்லாமல் அவனுடைய வாழ்க்கையை பாருங்கள். அவன் ஆண்டவரை பார்த்து சொல்கிறான், ஆண்டவரை சார்ந்து வாழ்ந்தவனாயிருந்தான். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், ஆண்டவரே என்று சொன்னான். ஆகவே ஆண்டவரை சார்ந்து கொண்ட மனிதன் என்று கூட சொல்லலாம். ஆகவேதான் ஆண்டவரை சார்ந்து கொண்டவன், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற வாய்ப்பை பெற்றவன், ஆண்டவருக்குள் களங்கமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவன் தான் இந்த அனனியா என்று சொல்ல விரும்புகிறேன். இந்த செய்தியை கேட்டு கண்டு கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, நீங்கள் சீடர்களா சீஷிகளா? உங்கள் பக்தி வேத பிரமாணத்தின்படியா, வேத பிரமாணத்துக்கு விரோதமாய் காணப்படுகிறதா? நீங்கள் ஆண்டவருடைய சத்தத்தை சித்தத்தை அறியக்கூடிய நிலைப்பாட்டை பெற்றிருக்கிறீர்களா? ஆண்டவரே உண்மையே சார்ந்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அடியேன் என்று சொல்கிற நிலைப்பாட்டில் நீங்கள் காணப்படுகிறீர்களா? ஆகவேதான் அனனியா என்பவனுடைய வாழ்க்கை களங்கமில்லாத ஒரு வாழ்க்கை என்று சொன்னேன். இரண்டாவதாக, அனனியா களங்கமில்லாத வாழ்க்கை வாழ்ந்தாலும் கலங்கின மனிதனாய் காணப்பட்டான். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே சவுல் என்பவனை ஆண்டவர் சந்திக்கிறார். ஆண்டவர் சிலரை சந்திக்கும் பொழுது பார்வை இல்லாதவர்களுக்கு பார்வை கிடைக்கிறது. ஆண்டவர் சிலரை சந்திக்கும் போது பார்வை உள்ளவர்களுக்கு பார்வை போய்விடுகிறது. சவுலுக்கு பார்வையை இழந்தான். கையிலாக கொடுத்து அவனை தமஸ்குக்கு கொண்டு வருகிறார்கள். இரவும் பகலும் புசியாமல் 3 நாட்கள் அவன் ஜெபித்து கொண்டிருக்கிறான். அப்போது இந்த சவுலுக்கு ஒரு காட்சி கிடைக்கிறது, தரிசனம் கிடைக்கிறது. அனனியா என்கிற ஒருவன் தன்னிடத்தில் வருவதை அவன் கண்டான். இதே சமயத்திலே அனனியாவோடு ஆண்டவர் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? சவுல் என்கிற ஒரு மனிதனை நீ தேடு. அவன் தேடுகிற இடத்தை ஆண்டவர் சொல்கிறார். 9ஆம் அதிகாரம் 11 பாருங்கள். நீ எழுந்து நேர் திரு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதேயாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தனாகிய சவுல் என்ற ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே சவுல் என்கிற மனிதனை தேடு என்று சொன்னார். இதை கேட்ட உடனே அனனியாவுக்கு கலங்கி விட்டான். சவுல் யார்? திருச்சபையை துன்பப்படுத்தினவன், திருச்சபையை அழிக்கும்படி சீறி புறப்பட்டவன், கடிதங்களை வாங்கி கொண்டு தமஸ்கில் இருக்கிற பரிசுத்தவான்களை துன்பப்படுத்த வந்தவன். ஆகவே கலங்கி போனான். ஏனென்று சொன்னால், கலக்கத்துக்கு காரணம் என்ன? ஆண்டவர் நீ போனால் நல்லது என்று சொல்லவில்லை, அல்லது போவதும் போகாதது உன் இஷ்டம் என்று அவனுடைய முடிவுக்கு விட்டு கொடுக்கவில்லை. ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறார், நீ எழுந்து நேரு திரு எனப்பட்ட இடத்துக்கு போய் சவுல் என்பதை தேடு என்று சொன்னார். ஆகவே கலங்கின மனிதனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு கட்டளையாய் காணப்படுகிறது. அதே சமயத்தில் இந்த அனனியாவுக்கு கலக்கத்துக்கு காரணம் என்ன? அவன் சொல்லுகிறான் 9ஆம் அதிகாரத்திலே, எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இவன் கண்ணால் கண்டதில்லை, ஆனால் காதுவழி செய்தியாக தான் கேட்டதை ஆண்டவருக்கு சொல்கிறான். அது மாத்திரமல்லாமல் இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறான்.
இங்கு தொழுது கொள்கிற யாவரையும் என்றால் மற்ற விசுவாசிகளோடு இந்த அனனியாவையும் கட்டும்படியாக வந்திருக்கிறானே என்கிற கலக்கம்தான் இந்த அனனியாவுக்கு வருகிறது. ஆனால் அந்த கலக்கத்தை அவன் மற்றவரிடத்தில் போய் சொல்லவில்லை, மற்றவரிடத்தில் போய் ஆலோசனை பெறவில்லை. தன்னையோடு பேசுகிற ஆண்டவரிடத்திலே கலக்கத்தை அவன் விலாவாரியாக அவன் விவரித்து அவன் சொல்கிறான். அந்த சொல்லுகிறதற்கு காரணம் என்ன? ஆண்டவருடைய திருச்சபையின் மேலே அவனுக்கு இருந்த ஒரு கரிசனை, அங்கே தமஸ்குவில் இருக்கிற பரிசுத்தவான்கள் மேல் உள்ள கரிசனையினாலே அப்படி அவன் சொல்லி ஆண்டவரிடத்தில் விசாரிக்கிறான். ஆனால் ஆண்டவர் ஆறுதல் சொல்கிறார். அவன் இப்போது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். நான் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம் என்று சொன்னார். என்னுடைய நாமத்து நிமித்தம் அவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்று அவனுக்கு காண்பித்திருக்கிறேன் என்று சொன்னார். அது மாத்திரமா, அங்கே அனனியா என்கிறவன் ஒருவன் தன்னிடத்தில் வருவதை கண்டான் என்று சொல்கிறார். இந்த ஆறுதல் கிடைத்த பிற்பாடுதான் இந்த அருமையான அனனியா புறப்பட்டு சொல்கிறான். அருமையான என் சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே ஒருவேளை களங்கமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். திடீரென்று பல செய்திகள் கேட்பது மூலமாய், பல உண்மைகளை அறிந்து கொள்வது மூலமாய் உங்கள் வாழ்க்கையிலே கலக்கங்களும் ஒருவேளை குழப்பங்களும் மேலோங்கி உங்கள் வாழ்க்கையை பாடாய்படுத்திக் கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த கலக்கங்கள் குழப்பங்கள் வரும்போது மனிதனிடத்தில் செல்லாதபடி ஆண்டவரிடத்தில் செல்ல நாம் அழைக்கப்படுகிறோம். யோவான் ஸ்நானகனுக்கு ஆண்டவரை குறித்து ஒரு குழப்பம் ஏற்பட்டது. ஆண்டவருடைய செயலை குறித்து அவனுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. அந்த குழப்பத்தை நிவர்த்தி செய்ய தன் சீடர்களை ஆண்டவரிடத்திலே அனுப்பி அந்த குழப்பத்தை அவன் தீர்த்து கொள்ள பிரயாசப்பட்டதை வேதத்திலே அறிந்து கொள்ள முடியவில்லையா? அதே போலத்தான் இவனுக்கு குழப்பமும் கலக்கம் ஏற்பட்டது. அதை ஆண்டவரிடத்திலே சொல்லி ஜெபித்து பதில் பெற்று கலக்கத்திலிருந்து விடுதலை பெற்றான். ஆகவேதான் களங்கமில்லாத வாழ்க்கை வாழ்ந்தவன். இரண்டாவதாக அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை என்றால் கலங்கின வாழ்க்கையாக காணப்பட்டது. ஆனால் கலக்கத்துக்கு காரணம் என்ன? ஆண்டவர் கொடுத்த கட்டளை, சவுலை போய் சந்தி என்கிற கட்டளை. அதே சமயத்தில் சபையின் மேல் உள்ள அவன் மேல் உள்ள சபையின் மேல் உள்ள கரிசனை. மூன்றாவதாக ஆண்டவரின் விளக்கமும் ஆண்டவரின் ஆறுதலும் அவனை திடப்படுத்தியது. ஆகவே களங்கமில்லாத வாழ்க்கை வாழ்ந்தவன். இரண்டாவது கலங்கி போனவன், கலங்கி தெளிவை பெற்றவன் என்று சொல்லலாம். மூன்றாவதாக இவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கென்று கீழ்ப்படிந்தவனாக காணப்பட்டான். முதலாவது களங்கமில்லாத வாழ்க்கை வாழ்ந்தவன், கலங்கி தெளிவை பெற்றவன், கர்த்தருக்கென்று கீழ்ப்படிந்தவன் தான் அருமையான இந்த அனனியா என்பவன். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தை 17 பாருங்கள். அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் இவனுடைய கலக்கத்தை தீர்த்த பொழுது அனனியா உடனடியாக எழுந்து சவுலை தேடி கண்டுபிடித்து அவன் வீட்டுக்குள் பிரவேசிக்கிறான். இதிலே அனனியாவின் வாழ்க்கையில் இருக்கிற அந்த ரெஸ்பான்ஸ் அங்கு சொல்லப்படுகிறது. அருமையான என் சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஜீவியத்தை நாம் அறிந்து கொள்ள முற்படுக வேண்டும். வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மோடு பேசலாம், இடைபடலாம், வெளிப்படுத்தலாம், உணர்த்தலாம், கற்றுக் கொடுக்கலாம். கற்றுக் கொடுத்தவைகளுக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா என்பது மிக மிக முக்கியமானது. கேட்கிறவர்கள் அதிகம், செயல்படுபவர்கள் மிக சொற்பம். சொல்லுகிறவர்கள் அதிகம், செய்கிறவர்கள் மிக சொற்பமாய் காணப்படுகிறது. ஆனால் கலக்கத்திலிருந்து தெளிவு பெற்றவுடனே அனனியா உடனடியாய் போய் அங்கு போகிறான். ஆகவேதான் அனனியாவுடைய கீழ்ப்படுதல் அவனுடைய செயல்பாட்டிலே அங்கு விளங்க ஆரம்பிக்கிறது. இரண்டாவதாக இந்த அனனியாவுடைய வாழ்க்கையிலே கீழ்ப்படுதலிலே ஒரு ரியாக்ஷன், ஒரு மாறுதல் ஏற்படுகிறது. அனனியா ஆண்டவரிடத்தில் சொன்னான், சபைக்கு விரோதமாய் எவ்வளவு பொல்லாங்கு செய்திருக்கிறான், அல்லது அங்குள்ள பரிசுத்தவான்களை கட்டுப்படி வந்திருக்கிறான் என்று சவுலை குறித்து தவறான எண்ணம், தவறான மனப்பான்மையோடு இருந்த இந்த அனனியா கீழ்ப்படுதலின் மூலமாய் அவன் வாழ்க்கையில ஒரு மாறுதல். என்ன மாறுதல் பாருங்கள். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே 17வது வாக்கியத்தை வாசிக்கிறேன்.
அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து சகோதரனாகிய சவுலே என்று சொல்கிறான். அப்படியானால் கீழ்ப்படுதலிலே இவனுக்கு உடனடியாய் கீழ்ப்படிந்து சவுலை தேடினான். அது ஒரு ரெஸ்பான்ஸை குறிக்கிறது. இரண்டாவதாக அவருடைய கீழ்ப்படிதலில் ஒரு ரியாக்ஷன், ஒரு மாறுதல் வருகிறது. என்ன மாறுதல் என்றால், தீவிரவாதியாய் இருந்த சவுலை குறித்து, சபையை துன்பப்படுத்துகிற சவுலை குறித்து, சபையாரை கட்டுப்படி வந்த சவுலை குறித்து ஆண்டவர் கொடுத்த வெளிச்சம் பதிலின் அடிப்படையில் இவன் சொல்லுகிறான். தீவிரவாதி என்று சொல்லவில்லை, சபையை துன்பப்படுத்துகிறவனே என்று சொல்லவில்லை, சகோதரனே என்று சொல்லி ஆண்டவரின் அன்பின் ஐக்கியத்துக்குள்ளே இணைக்கப்பட்ட அந்த உறவுக்குள்ளே சகோதரனே என்று சொல்கிறார். சகோதரன் என்றால் உடன் பிறந்தவர்களையும் சகோதரர் என்று சொல்வோம், உடன் விசுவாச நிலை உள்ளவர்களையும் சகோதரன் என்று சொல்கிறது உண்டல்லவா? அதே போல சகோதரன் என்று சொல்கிறார். ஆகவேதான் இவனுடைய கீழ்ப்படுதலினாலே அவனுடைய வாழ்க்கையிலே ரெஸ்பான்ஸ், நல்ல பதில் வந்தது, நல்ல மாற்றம் வந்தது. இந்த அருமையான அனனியாவுடைய கீழ்ப்படுதலுடைய மூன்றாவது காரியம் என்ன? என்ன ரிவார்ட், அவனுக்கு என்ன பரிசு கிடைத்தது, என்ன பலன் கிடைத்தது, நாம் சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு அநேகர் எந்த காரியம் செய்தாலும், எந்த காரியத்திலே ஈடுபடுத்தி கொண்டாலும், எந்த காரியத்திலே தலையிட்டாலும் எது கிடைக்கும், எவைகள் கிடைக்கும், என்ன பலன் கிடைக்கும், என்ன பதில் கிடைக்கும் என்றெல்லாம் அநேகர் அதை எதிர்பார்த்து செய்வது உண்டு. அனனியா போய் அங்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி, கர்த்தருடைய திட்டத்தை சொல்லி, கர்த்தருடைய நாமத்தினாலே அவன் ஜெபித்ததின் விளைவு என்ன தெரியுமா? சவுலுடைய கண்களிலிருந்து செதில்கள் விழுந்தது, பார்வையடைந்தார். பார்வையடைந்தது மாத்திரமல்லாமல் அவன் பரிசுத்தாவிலே நிரப்பப்பட்டான், அவன் திருமுழுக்கு பெற்றான், எழுந்திருந்து ஞானஸ்தானம் பெற்றான். யார் ஞானஸ்தானம் கொடுத்தார் நமக்கு தெரியாது, ஐயா எவரால் அவருக்கு கொடுக்கப்பட்டார் நமக்கு புரியாது. ஆனால் புரிந்து கொள்ளலாம், ஒருவேளை இந்த அனனியா கூட ஞானஸ்தானம் கொடுத்திருக்கலாமா என்று நமக்கு தெளிவாக வசனம் சொல்லப்படவில்லை. ஆனால் இந்த அனனியாவுடைய கீழ்ப்படுதலின் விளைவு என்ன தெரியுமா? மனம் திரும்பாத சவுல் மனம் திரும்பினான். சபையை துன்பப்படுத்தின சவுல் ஆண்டவருக்காக துன்பங்களை சந்திக்க புறப்பட ஆரம்பித்தான். விசுவாசத்தை அழிக்க தேடின சவுல் விசுவாசத்தை அறிவிக்கிறவனாய் மாற ஆரம்பித்தான். சபையை இடிக்க பிரயாசப்பட்ட சவுல் சபையை கட்டுகிற மனிதனாய் மாறினான். ஆகவே இந்த பர்னபாவுக்கு என்ன பலன் உண்டு, என்ன ஆசீர்வாதம் உண்டு? எதுவுமே அங்கு சொல்லப்படவில்லை. என்ன பலன் கிடைத்தது, என்ன பிரதிபலன் கிடைத்தது, என்ன கனம் கிடைத்தது, என்ன ஆசீர்வாதம் கிடைத்தது அவனுக்கு சொல்லப்படவில்லை, வேதத்திலே எழுதப்படவும் இல்லை. ஆனால் ஒன்று நித்தியத்திலே அதனுடைய பலன் நிச்சயமாய் காணப்படும் என்பது மறுக்க முடியாத உண்மையாகும். அருமையான என் சகோதரனே சகோதரிகளே, கீழ்ப்படிந்து ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய திருப்பணிக்காக, ஆண்டவருடைய ஊழியத்திற்காக, ஆண்டவருடைய காரியங்களுக்காக நீங்கள் செய்கிற, கொடுக்கிற, பிரயாசப்படுகிற எந்த பிரயாசங்களையும் ஆண்டவர் மறந்து விடுகிறதற்கு அநீதி நிறைந்த தேவன் அல்ல. ஒருவேளை என்ன பலன் கிடைக்கிறது, என்ன பலன் கிடைக்கலாம் என்று கூட நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் இங்கு கிடைக்கிறதோ கிடைக்கவில்லையோ, நித்தியத்திலே நிச்சயமாய் பலன்களும் ஆசீர்வாதங்களும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு என்று திருமறை வசனம் தெளிவாக உறுதியாக சொல்லப்படுகிறது. ஆகவேதான் இந்த அனனியா எப்படிப்பட்டவன்? முதலாவதாக நாம் கற்றுக்கொண்ட செய்தி, களங்கமில்லாத வாழ்க்கை வாழ்ந்தவன். இரண்டாவதாக கலங்கினாலும் தெளிவு பெற்றவன். மூன்றாவதாக கர்த்தருக்கு கீழ்ப்படிந்ததினாலே அவனுடைய வாழ்க்கையில நல்ல ரெஸ்பான்ஸ், நல்ல பதில் காரியங்களை செய்தான். இரண்டாவதாக அவருடைய வாழ்க்கையில நல்ல மாற்றம் வந்தது. அவனுக்கு என்ன ரிவார்டு பலன் என்றால் அது நித்தியத்திலே காணப்படும், நித்தியத்திலே நிச்சயமாய் காணப்படும். ஆனால் வேதத்திலே எந்த மனிதனுடைய பெயர்களும் சொல்லப்படாத இடத்திலே இந்த அனனியாவின் பெயர் என்று எழுதப்பட்டு அது பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். அவன் கீழ்ப்படிந்த கீழ்ப்படுதலின் நிலை என்று சொல்லலாம். நாம் பிரார்த்தனை செய்வோமா? ஜீவனுள்ள பிதாவே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். அனனியாவை போல களங்கமில்லாத வாழ்க்கை தாரும். அனனியாவை போல
கலங்கினாலும் தெளிவை தாரும். அனனியாவைப் போல கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பணி செய்ய பலந்தாரும். எங்களோடு அனனியா மூலமாய் பேசி இருக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம். யார் யார் தங்கள் வாழ்க்கையிலே ஒப்பு கொடுத்து தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார்களோ அவர்களை பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி பிரார்த்திக்கிறோம் ஜீவனுள்ள பிதா.